அந்த அபிஷேகத்தின் மூலம் வருகிற அந்த அதிகாரம் என்ன செய்யும்? வெளியரங்கமாகும். தேவ ஜனமாய் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள். எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உண்டாயிருக்கும். ஒன்றாகிலும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. எல்லா தடைகள் நீக்கப்பட்டு போகும். சொல்லுகிற, நான் உனக்கு முன்னாலே போவேன். எதெல்லாம் உனக்கு தடையாயிருக்கோ, எதெல்லாம் உனக்கு விரோதமாயிருக்கோ, அவைகளெல்லாம் உடைத்தெறிந்து கொண்டு கர்த்தர் முன்னாலே போவார். நம்மேலே கண்ணோக்கமாயிருப்பார். அந்த தேவ பிரசன்னம் பூரணமாய் வெளிப்படும். பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புகிறது மாத்திரமல்ல, அந்த தெய்வீக உறவு என்ன செய்யப்படுமா? நித்தமும் பலப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு முன்னாலே ஒரு பெரிய வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார், மகிமையானவைகளை செய்வார்.